கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம். நமது ஆறுதலின் தேவனும் நமக்கு ஆறுதல் கொடுப்பவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். காப்பார் காப்பார், கர்த்தர் நம்மை காப்பார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களை காப்பார். தீங்கு நாளில் அவர்களை காப்பார். அவர்கள் ஆத்துமாவை அனுதினமும் காப்பார். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களை அவர் காப்பார். தம்மை நம்பி வருபவர்களை அவர் காப்பார். பரதேசிகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் ஆற்றி தேற்றி காப்பாற்றுவார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நம் இயேசு கிறிஸ்து நமது கோட்டை, நமது அரண், நமக்கு அடைக்கலப்பட்டணமாக இருக்கிறார். அவர் நமக்கு காவற் கோபுரமாக இருக்கிறார். ஆம், அந்த காவற் கோபுரத்தில் இருந்து அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். இன்றும் நான் ஒரு மோட்டிவேஷனல் அண்ட் இம்ப்ரெசிவ் டாபிக் ஒன்றை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அதாவது, வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உயர்ந்த பர்வதங்கள், உயர்ந்த அரண்கள், உயர்ந்த கோபுரங்கள், இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த தியானத்தின் பகுதியை 3 பகுதிகளாக பிரித்து வேதத்தின் அடிப்படையில் நாம் இப்பொழுது ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். அதாவது, முதலாவதாக வேர்ட் ஸ்டடி, சொல் ஆய்வு. கோபுரங்கள் நமக்கு தேவை. நெசசிட்டி ஆஃப் த டவர். நாம் காவற்காரர்கள். We are the watchmen for Jesus Christ. இந்த 3 பற்றி நாம் பார்க்கலாம். வேர்ட் ஸ்டடி எனப்படுவது கோபுரம் வேதத்தில் எபிரேய மொழியில் மேக்டால் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேக்டால் என்றால் உயர்ந்த கோபுரம். அது காவற் கோபுரமாக இருக்கின்றது. வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா பட்டணங்களை சுற்றிலும் சுவர் மக்கள் எழுப்பி பாதுகாப்புக்காக அவற்றை வைத்திருப்பார்கள். அந்த காம்பவுண்ட் வால் மேலே ஒரு உயர்ந்த கோபுரம் இருக்கும். அதுதான் காவற் கோபுரம். அந்த காவற் கோபுரத்தின் மேல் காவற்காரர்கள் இருப்பார்கள். அந்த காவற்காரர்கள் இரவும் பகலும் விரோதிகள் யாராவது பட்டணத்துக்குள் வருகிறார்களா என்று கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். இந்த காவற் கோபுரம் ஒரு மெட்டஃபராக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அது ஒரு ஓமானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் அந்த ஓமானம். அது ஒரு கோபுரமாக இருக்கிறது. அது அடைக்கல அரணாக இருக்கிறது. நாம் அதில் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டு பாதுகாப்புடன் இருக்கலாம். இதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த கோபுரம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கோபுரம் அசைக்க முடியாதது, நிலையானது. அது கீழே சாய்வதில்லை. இந்த காலத்தில் நாம் பாதுகாப்புக்காக என்ன வைத்திருக்கிறோம்? செக்யூரிட்டி வைத்திருக்கிறோம், நாய் வைத்திருக்கிறோம், சிசிடிவி வைத்திருக்கிறோம். கடலோர பகுதிகளில் பார்த்தேன்னால் லைட் ஹவுஸ், பிரம்மாண்டமான உயரமான லைட் ஹவுஸ் இருக்கும். லைட் ஹவுஸ் மேல் பகுதியில் டெக்னீஷியன்ஸ் இருப்பார்கள். அவர்கள் கப்பல் வருவதையும் போவதையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு இயற்கை சீரழிவு வருமானால் உடனே அந்த டெக்னீஷியன்ஸ் ஒரு ரெட் லைட்டை கொடுப்பார்கள். அப்பொழுது கப்பல் பாதுகாக்கப்படும். எனவே கோபுரம் என்றால் பாதுகாப்பு. இதைத்தான் நாம் இன்று கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு கோபுரம் தேவை. எந்த விதமான கோபுரம் தேவை?
வேதத்தில் 2 விதமான கோபுரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பாபேல் கோபுரம், மற்றொன்று கர்த்தருடைய நாமம். இந்த பாபேல் கோபுரம் அசைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு கீழே விழுந்த கோபுரம். இந்த பாபேல் கோபுரம் பெருமையின் உச்சக்கட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோபுரமாக இருக்கிறது. பாபேல் கோபுரத்தை பற்றி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது என்ன சொன்னார்? பலுகி பெருகுங்கள் என்று கூறினார். ஆனால் மனிதன் பெருமையுடன் தனக்கு பேர் எடுக்கும்படி ஒரு வானளாவிய கோபத்தை கட்டினான். இதைத்தான் ஒரு வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். What we have to emphasize, நமக்கு பேர் உண்டாக. இது ஒரு தவறான காரியம், இது ஒரு பாவமான காரியம். தேவன் என்ன செய்தார்? கீழே இறங்கி வந்தார், அவர்கள் பாஷைகளை சிதறடித்தார். அதன் மூலம் அந்த கோபுரம் இடிந்து விழுந்தது. இந்த பாபேல் நகரத்து கோபுரம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. அது என்ன கூறுகிறது? துதி, கனம், மகிமை, வல்லமை எல்லாம் நம் தேவரீர் ஒருவருக்கே உரியது. மனிதன் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டலாகாது. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். மற்றும் இந்த கோபுரம் என்ன சொல்கிறது? மனிதனே, நீ ஒரு புழு பூச்சி, நீ ஒரு சாம்பல், நீ ஒரு தூசி, நீ ஒரு பாவி, நீ தேவனோடு போட்டியிடக்கூடாது. உன்னுடைய சொந்த திறமையிலும் உன்னுடைய வல்லமையிலும் சாய்ந்து வாழக்கூடாது. நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படியில் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது வெற்றியை காண்கிறோம், ஒற்றுமையை காண்கிறோம். கர்த்தரை அண்டி நடக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. சில மனிதர்கள் பணம், பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு இவற்றை பாதுகாப்பாக நினைக்கிறார்கள். அதிக பணத்தை சேர்த்து வைத்து கொண்டால் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு பாபேல் நகரமாகும், அது ஒரு பாபேல் கோபுரமாகும். அதை தகர்த்து போடவர் நம் தேவனாகிய கர்த்தர். எனவே நாம் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும், மனிதனால் கட்டப்படும் கோபுரம் இடிந்து விழுந்துவிடும், அசைக்கப்பட்டு விடும். எந்த ஒரு கோபுரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், பைசா நகரத்து கோபுரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது 800 வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்டது. 125 அடி உயரத்தில் இருக்கிறது. வானளாவிய ஒரு கோபுரம். ஆனால் அது சாய்ந்து கொண்டே வருகிறது. உடனே அநேக இன்ஜினியர்ஸ் அங்கு போய் அந்த ஃபவுண்டேஷனை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய ரெனோவேஷனுக்காக $25 பில்லியன் செலவு பண்ணி அந்த சாய்வு கோபுரத்தை லேசாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அது அழிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை எதன் மீது கட்டப்பட்ட கோபுரமாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ற கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட கோபுரமாக இருக்க வேண்டும்.
வேதத்தில் மற்றொரு கோபுரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய நாமமாகும். அது கர்த்தருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18:10. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். நமக்கு பாதுகாப்பு வேண்டும். அது கர்த்தருடைய நாமம். நம்மை தீங்கு, தீமை, தீவினை, சாத்தான், பாவம், கட்டுகள் அணுகக்கூடாது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடிப்போய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்குள் அடைக்கலம் புக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு பலத்த துருகம் மட்டும் அல்ல, நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றது. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் அடைக்கலமாக இருக்கும் பொழுது நாம் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இயேசு என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கொடும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில் இடம் கொடும். இப்படி நாம் கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் இருக்கும் பொழுது அது நமக்கு அளிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். சாவுக்கு ஏதுவானதை என் நாமத்தினாலே குடித்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. சர்ப்பங்களை என் நாமத்தினாலே நீங்கள் எடுத்தாலும் அது ஒன்றும் செய்யாது. இதுதான் அற்புதம். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு சென்றார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கிறோம். அங்கு ஒரு பிறவி சப்பானை இருந்தான். அவனால் நடக்க முடியாது. அவனை தூக்கி கொண்டு வந்து அங்கு ஆலயத்தின் முன் பிச்சை எடுக்கும்படி வைப்பார்கள். பேதுரு போனான். அவன் கரத்தை பிடித்தான். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று கூறினான். அவன் நடந்தான், குதித்தான், ஓடினான். அவன் தேவனை ஆராதனை செய்தோம். எனவே நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? இயேசு என்ற நாமத்தின் கோபுரத்துக்குள் நாம் போய் அடைக்கலாம் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மளுக்கு பலன் கிடைக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் உங்கள் பலனை அடைவீர்கள். ஆம், நாம் தர்மம் செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்யும் பொழுது நமக்கு அதற்கு பலன் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையில் சாத்தான் நம்மை தாக்குதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். என்கவுண்டர் at any direction, at any place, at any time. அப்போ என்ன செய்யணும்? ஓடோடி போய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அவன் நாமத்திற்குள் அடைக்கலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் புக வேண்டும். பாதுகாப்பு ஒன்றே ஒன்றுதான், இயேசுவின் நாமம். சிலர் என்ன யோசிப்பார்கள்? ஆஸ்தி, அந்தஸ்து, சிறப்பு இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று யோசிக்கிறார்கள். நெவர். அவை அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனம் அவ்வாறு கூறுகிறது. ஐஸ்வர்யவான் என்ன செய்வானா? தன் சம்பாத்தியம் போதும்னு நினைக்கிறானா. நீதிமொழிகள் 18:11 கூறப்பட்டு இருக்கிறது, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுடைய அரணான பட்டணம். பாருங்க, நமக்கு அரணான பட்டணம் இயேசுவின் நாமம். ஆனால் ஐஸ்வர்யன் என்ன நினைக்கிறான்? என்னுடைய பொருள் தான் எனக்கு அரணான பட்டணம் நினைக்கிறான். அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்குமா. அவனுடைய பொருட்கள் எல்லாம் மதில் போல் இருக்குமா. ஆனால் அவை அழிந்து போகக்கூடியவை.
அவை சாய்ந்து போகக்கூடியவை, அவை நொறுக்கப்படக்கூடியவை. கர்த்தருடைய கோட்டையே உறுதியான கோட்டையாக இருக்கின்றது. அதற்குள் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வேதம் என்ன கூறுகிறது? தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமாய் இருப்பவர் தேவனாகிய கர்த்தர். ஜீவனுள்ளோர் தேசத்தில் நமக்கு அடைக்கலமும் பங்குமாக இருப்பவர் கர்த்தர் ஒருவரே. ஏசாயா 25:4 அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஏழைகளுக்கு பலன், எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? வசனங்களை சொல்ல வேண்டும். நம்மை சுற்றிலும் தீங்கு நடந்து கொண்டே இருக்கும். தீங்கு நம்மை அணுகாதபடி உன்னதமானவரின் மறைவில் நாம் அடைக்கலம் பெற வேண்டும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆம், அப்பொழுது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா அங்கே தான் ஒரு நிழல் இருக்கே. யாருடைய நிழல்? கர்த்தருடைய நிழல், கர்த்தருடைய ஷேடு, கர்த்தருடைய ஷேடோ அங்கு இருக்கிறது. உன்னதமான கர்த்தரை நாம் என்ன செய்யணுமா? தாபிரமாக கொள்ள வேண்டுமாம். அப்பொழுது பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம்மை வந்து அணுகாது. நாம் திருப்பி திருப்பி என்ன சொல்ல வேண்டும்? சில வசனங்களை நாம் தினம் தினம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு ஆக்சிடெண்ட் மூலமாகவோ இயற்கை பேரழிவின் மூலமாகவோ நமக்கு ஆபத்து நேரிடாது. நம்மை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை காப்பார். அப்போது இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுமா. நம்ம வீட்டு சுற்றி என்ன இருக்கும்? இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கும். மேலும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம்? தீங்கு நாளில் அவர் கூடாத மறைவிலே நம்மை மறைத்து வைத்து கொள்வாராம். கர்த்தருக்குன்னு ஒரு கூடாரம் இருக்குது. தீங்கு நாளில் அந்த கூடாரத்துக்குள்ளே ஓடி போனோம். அவர் மறைத்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவாராம். மேலும் ஏசாயாவில் மற்றொரு வசனம் கூறுகிறது, மிக அழகான வசனம். நீங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் நிலங்களிலும் நீங்கள் குடியிருப்பீர்கள். நமக்கு அமைதி தேவை, நமக்கு சமாதானம் தேவை, நமக்கு பாதுகாப்பு தேவை. அதை கொடுப்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கொரியா நாட்டு போர் நடந்த சமயம், அந்த போர் முடிந்த பின் ஒரு கொரியா வாலிபன் வீதியில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு பசி, குளிரில் அவனுக்கு அடைக்கலம் தேவையாக இருந்தது. அப்போ அங்கே ஒரு வாட்ச்மேன் நின்றுட்டு இருந்தானா. வாட்ச்மேன்ட்ட ஓடி போய், ஐயா எனக்கு பசியாக இருக்கிறது, எனக்கு உணவு வேணும், எனக்கு அடைக்கலம் வேணும் என்று கேட்டானா. அப்போ அந்த வாட்ச்மேன் என்ன சொன்னான்னா, நீ இந்த ஸ்ட்ரீட்லே கார்னர் ஹவுஸ்க்கு போ, அங்கே போய் முன்னால் நின்று கொண்டு யோவான் 3:16 என்று கூறு, அங்குள்ள அம்மா உனக்கு உதவி செய்வார்கள் என்று கூறினானாம். இந்த மனிதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு அந்த வார்த்தை புரியவில்லை, வார்த்தை என்னால் சொல்ல முடியவில்லையே என்று சொன்னானாம் அந்த கொரிய நாட்டு மன்னன். உடனே இந்த வாட்ச்மேன் அங்கே வந்தானா. வந்து அந்த வீட்டுக்கு முன்னால் நின்று யோவான் 3:16 என்று கூறினானாம். உடனே கதவு திறக்கப்பட்டது. ஒரு பெண்மணி சிரித்த முகத்துடன் அந்த கொரியா மன்னனை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றார்கள். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. வாட் டஸ் இட் மீன்? ஜான் 3:16 என்று மனதில் கேட்டு குழம்பிக் கொண்டிருந்த பொழுது நல்ல சூடாக ஒரு சூப்பு கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அப்பவும் அவனுக்கு புரியவில்லை, இது என்ன மாயமா, இது என்ன மந்திரமா? யோவான் 3:16 என்ன? அதை சொன்னவுடன் ஏன் இந்த அம்மா எனக்கு சூப்பு கொடுக்கிறார்கள்? ஒருவேளை அந்த யோவான் 3:16 பசியை போக்கக்கூடியதா? எஸ், பசியை போக்கக்கூடியது.
அதுக்கப்புறம் திருப்பி வந்தானாம். வந்து பார்த்துட்டு அவனுக்கு நல்லா பெட்டெல்லாம் இருந்துச்சான். அப்பவும் ரொம்ப குழம்பி போயிட்டானான். அவனுக்கு தெரியாது இது ஒரு லவ் லாங்குவேஜ், இது ஒரு அன்பின் மொழி, இயேசுவின் அன்பின் மொழி. இந்த மொழியை அந்த அம்மா தன் இருதயத்தில் வைத்தார்கள். எனவே தான் அவர்கள் நம்பலப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், துக்கப்பட்டோர் எல்லோருக்கும் அவர்கள் உதவி செய்தார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் யோவான் 3:16 ஆகும். கடைசியாக மூன்றாவதாக நாம் பார்க்க போவது என்னவென்றால், நாம் காவற்கோபுரத்தில் உள்ள காவல்காரர்கள். வேதத்தில் காவற்காரர்கள், ஜாமக்காரர்கள், காவலாளிகள் எல்லாம் ஒன்றுதான். தேவனாய கர்த்தர் நம்மை காவற்காரர்களாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. எசேக்கியேலுக்கு எப்படி கொடுத்தாரோ அதைத்தான் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33:7. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாய் வைத்தேன். என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பியாக. எனவே நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. நம்ம ஒரு காவற்காரர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்கும் காவல்காரங்க. 2 டியூட்டி பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், பாவத்தை குறித்து எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் காவல்காரனின் டியூட்டியாக இருக்கின்றது. நாம் ஜாமக்காரர்கள். ஏசாயா 62:6 கூறுகிறது, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரராக இருக்க கட்டளையிடுகிறேன். இரவும் பகலும் நம்ம ஜாமக்காரர்களாக இருக்க வேண்டும். மக்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது, வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது, அவர்கள் சபிக்கப்பட்டு போய் விடக்கூடாது. அவர்களை காவல் காக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமைகள் சிலவற்றை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாமா? நமக்கு எச்சரிப்பின் கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய வசனத்தை எடுத்து அதை நம்மை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாவத்தை குறித்தும், சாபத்தை குறித்தும், கட்டுகளை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், தேவனுடைய கோபாக்கினை குறித்தும் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாருக்கும். அவ்வாறு எச்சரிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த இரத்தப்பழி நம்மீது சுமரும் என்று வசனம் கூறுகிறது. 2வது டியூட்டி என்னவென்றால், நாம் இடைவிடாமல் ஜபத்திலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏசாயாவில் பார்த்தோம், இரவும் பகலும் ஜாமக்காரன் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்த என்ன செய்ய வேண்டும்? வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், பாவத்தை குறித்து சொல்ல வேண்டும், பிசாசின் தாக்குதலை குறித்து, அபாயத்தை குறித்து எச்சரிக்கை பண்ண வேண்டும். நாம் தீர்க்கதரிசிகள், நாம் சுவிசேஷகர்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை, நற்செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். 2வதாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து நாம் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். நாம் காவற்காரர்கள் கடமை உணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். அதைத்தான் ஏசாயா 21:8 கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று முழுவதும் என் காவலிலே தரித்திருக்கிறேன். டே நைட் 24/7 நம்ம என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? மக்களுக்கு வசனத்தை சொல்ல வேண்டும், எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். அசதியாக இருக்கக்கூடாது. ஆம், இஸ்ரவேல் நாட்டிலுள்ள கோபுரத்தில் உள்ள காவற்காரர்கள் அசதியாக இருந்தார்களாம். வேதம் கூறுகிறது. அதை ஏசாயா 56:10 நாம் பார்க்கலாம். எப்படி இருந்தாங்களாம்? ஒன்றும் அறியாத குருடர்கள் போல இருந்தாங்களாம். நாம் காவல் காக்கும்போது கண்ணை மூடக்கூடாது, குருடர்களாக இருக்கக்கூடாது, விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். 2வதாக அவர்கள் அறிவில்லாமல் இருந்தாங்களாம். அதாவது வேத அறிவு இல்லை. காவற்காரன் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் போல இருந்தாங்களாம். நாய் ஒரு பெஸ்ட்டு செக்யூரிட்டி, ஒரு பெஸ்ட்டு வாட்ச்மேன். அது ராத்திரி யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தால் போதும், குறைச்சி அந்த எஜமானை எழுப்பி விட்டுரும். ஆனால் நாம் காவற்காரர்களாக இருக்கும் பொழுது ஊமையான நாயாக இருக்கக்கூடாது. அபாயத்தை நாம் அவர்களுக்கு
எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் படுத்து கொள்வார்கள், நித்திரை அடைவார்கள். அதையும் நாம் செய்யக்கூடாது. நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிப்பவர்களாக இருக்க வேண்டும். எனவே நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமது அடைக்கலப்பட்டணம், இயேசு கிறிஸ்து நமது காவற் கோபுரம், அவருடைய நாமம் அரணான அரண். அதற்குள் சென்று நாம் வாழ வேண்டும். பல அதிசயங்களும் அற்புதங்களையும் நாம் செய்யலாம். நாம் ஒரு காவற்காரர், இயேசுவுக்காக நியமிக்கப்பட்ட காவற்காரர். எனவே வசனத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். 2ஆம் வருகை குறித்து எச்சரிப்பு விடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு காவற்கோபுரமாக இருக்கிறீர் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, தீங்கு எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், சாத்தான் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் அஞ்ச மாட்டோம். நாங்கள் ஓடிப்போய் உம்முடைய நாமத்திற்குள் ஒளிந்து கொள்வோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு நல்ல டியூட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய காவற்காரர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. காவற்காரர்களைப் போல நாங்கள் வசனத்தை எடுத்து ஆராய்ந்து எங்களை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல நீதாமே எங்களுக்கு கிருபை புரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நாங்கள் விழிப்புணர்வுடன் உம்மை பற்றி, உம்மது சுவிசேஷத்தை பற்றி நாங்கள் மற்றவர்கள் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு நீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும். மேலும் நாங்கள் எச்சரிப்பு விடுக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் சாத்தானின் தாக்குதல் எங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் மேல் இருக்கிறதோ, நாங்கள் ஓடோடி சென்று அங்கு அவர்களுக்கு எச்சரிப்பை விடுக்க வேண்டும். 1000 மக்கள் தினம் தினம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு உம்மை பற்றியும் உமது 2ஆம் வருகையை பற்றியும் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய நீதாமே எங்களை பலப்படுத்தியருளும், உற்சாகப்படுத்தியருளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் இவைகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். எந்த காலத்தில்